A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். வாஸ்து வல்லுனர், நமக்கெல்லாம் நல்லா பரிச்சயமான ஒரு நபர், திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தன கனக வஸ்து வாகன மணி மக்கூட்ட சுகீர்த்தி சாந்தி. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? நம்ம வீட்டில் தான் இருக்குது. அந்த வீடு எப்படி இருந்தால் வாழ்க்கை வளமாகன்றதுக்காக உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வருகிறார் வாஸ்து நிபுணர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள். மேடையிலும் சபையிலும் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வாஸ்து பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் சகாதேவர் 5வது சர்வதேச ஜோதிட மாநாட்டில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இதை நம்ம ரோஷன் ஐயா அவர் வேலூரில் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு அவருடைய முயற்சி இந்த விழாவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆகவே அவருக்கு ஒரு வாழ்த்து. ரோஷன் ஐயா பல குருமார்கிட்ட படிச்சிருந்தாலும் சிவசூரியன் ஐயா அவர்களிடமும் அவர் தன்னுடைய ஞானத்தை மெருகேற்றிட்டுருக்காரு அப்படின்றது ஒரு ஸ்பஷ்டமான ஒரு இது. சிவசூரியன் ஐயாவிட்ட பல வகையான ஞானங்கள், பல வகையான பன்முகத்தன்மைகள், பன்முக மொழிகளை அவர் கற்றிருக்கக்கூடிய ஒருவர். ஆகவே சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் விசகலனம் செய்து நம்மளை போன்ற மாணாக்களுக்கு எடுத்துரைப்பதில் அவர் வல்லுனர் அப்படின்றதில் மாற்று கருத்து இருக்காது. அந்த வகையில் ஒரு ஜோதிடத்துறையில் நாம் ஒரு விஷயத்திற்கு வந்தோம்னா பல விஷயங்களை கலந்திருந்தால் மட்டும்தான் ஒரு மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை, இப்போ அவர் சொன்ன மாதிரி 12 லக்னங்களுக்கு ஒரு கிரகம் பண்ணிச்சுன்னா அது எந்தெந்த மாதிரியெல்லாம் பண்ணும் அப்படின்ற முழுசாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவருடைய பாடத்திட்டத்தில் சகாதேவருடைய அந்த திட்டத்தின்படி நடத்தக்கூடிய பாடத்தில் இருக்குது அப்படின்றத மாற்றுக்கருத்து இல்லை. அந்த வகையில் அவர் ஒரு பல ஆசிரியர்களோட அல்லது பல குருமார்களிலிருந்து தனித்துவம் வாய்ந்த ஒருத்தவராக தான் இப்போ இருந்துகிட்ருக்கிறார் அப்படின்றதுலையும் மாற்றுக்கருத்து இல்லை. ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, தன வஸ்து வாகனன்றது இப்போ ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா சமஸ்கிருதத்தில் வஸ்து அப்படின்னா பூமி, இடம். அந்த வஸ்து சாஸ்திரம் என்ற ஒரு அமைப்பில் எனக்கு ஜோதிடத்துறைக்கு கிடைச்ச ஒரு விஷயம், அந்த வஸ்து மட்டுமே அதிகமாக போகிறேன். அதை ஜோதிடத்துக்குள்ளே இணைக்கலாம்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த இதில் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறனால நீங்கள் குருவை தொடர்பு கொண்டு பேசுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நேற்றுக்கு நான் அவரு கூட தான் தங்கியிருந்தேன். அப்போ இன்றைக்கி குருவோட தொடர்பு கொண்டு வாஸ்துவில் ஈசான்ய பகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 5ஆம் பாவகத்தை இன்றைக்கி 5வது மாநாடு 5ஆம் பாவத்தை தொட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த ஈசான்ய பகுதி என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இந்த ஈசான்யத்தில் இருந்து நைருதி வரைக்கும் ஒரு மனையில் நம்ம குறுக்காக ஒரு ரேகை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரேகைக்கு ஆயுஷ்கரண ரேகைன்னு பேராமா. வடநாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. அக்னி பகுதியிலிருந்து வாயு பகுதிக்கு வரைக்கும் வரக்கூடிய ஒரு ரேகைக்கு தன ரேகைன்னு பேராமா. அப்போ இந்த பகுதியில் ஏதேனும் ஒரு வாஸ்து நிறைக்குறைகள் வந்தால் அது நம்மளுடைய ஆயுசிலிருந்து பரம்பரையில் இருந்து பல விஷயங்களை செய்யுமா. அப்போ ஈசான்ய பகுதியில் ஒரு சில இடங்களில் அவர்கள் ஏதேனும் எந்த வகையான வாஸ்து குறைன்னா பல விஷயங்களை நாம் ஈசான்ய பகுதியில் எடுக்கலாம். அப்போ ஈசான்ய பகுதியில் ஒரு வீட்டை மொத்தமாக மூடி கட்டி வச்சுருந்தாங்கன்னா அங்கே குரு பகவானுடைய ஆளுமை அதிகம். இதில் அந்த விஷயங்களை ஈசான்யத்தை பேசும்போதே பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு தெரியறதெல்லாம் 4 திசைகள், 8 திக்குகள் அப்படின்ற விஷயம் தானே, அஷ்டதிக்கு பாலகர்கள் தானே பார்க்குறோம். ஆனால் வாஸ்துவில் பலன் சொல்லும்போது அதை 16 திக்குகளுக்கு நான் பலன் சொல்ல வேண்டியிருக்கு. எப்படின்னா 8 திக்குகளோடு சேர்ந்து வடகிழக்கு அப்படின்னாலே வடக்கு சார்ந்த வடகிழக்கு, கிழக்கு சார்ந்த வடகிழக்கு, இது ரெண்டுக்குமே பலன்கள் மாறுபடும். அதில் கொஞ்சம் கூட டிகிரி வாய்ஸில் போனால் பூமியிலையும் ஒரு டிகிரி இருக்குது, மனையிலேயே டிகிரி போடலாம். அதில் 45 டிகிரி தான் வடகிழக்குன்றது என்னங்க. அந்த 45 டிகிரி கோணத்தில் அது ஒரு கட்டம் போடலாம், அதை 4 பகுத்துக்கலாம். அந்த சென்டர்லேருந்து நீங்கள் தெற்க இருந்து பார்த்து அந்த சென்டர் கோட்டை 0 டிகிரின்னு வைக்கலாம். இதை ஒரு திசை மானியில் பார்க்கக்கூடிய விஷயம் அது. அந்த விஷயத்தை மனையில் வச்சோம்னா 5, 10ன்னு போட்டிங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதி வரும்போது 45 டிகிரி வரும். அதுலேருந்து மறுபடியும் 5, 10ன்னு இப்படி போட்டு வரும்போது அந்த மையப்புள்ளியிலேருந்து கிழக்க பார்த்தீங்கன்னா அது 90ன்னு கிடைக்கும். இப்படி அதை இடத்துல வச்சு பார்த்தோம்னா அது 130 டிகிரியில் இருக்குதா, 140 டிகிரியில் இருக்குதான்னா 130 டிகிரின்னா எங்கே இருக்குது, அது வடகிழக்கு சார்ந்து இருக்குது என்னங்க. இப்போது இந்த வடகிழக்கு பகுதி மொத்தமாக மூடிடுச்சுன்னா சுப காரியங்கள் அத்தனையும் நின்று போயிடுச்சு. பாரம்பரியம் அதே மாதிரி அந்த அங்கே பாரம்பரியம்னா குழந்தைகளோட இது 5ஆம் பாவம் தானே குழந்தை. அப்போ இங்கே குழந்தைகளுடைய வளர்ச்சிகளை பற்றியோ அல்லது அந்த இடம் மூடி இருந்தாலோ சுப காரியங்கள் அத்தனையும் நின்று போச்சு, குழந்தை பேர் நின்று போச்சு. இங்கே ஒரு வாஸ்து குறை ஏற்பட்டால் இதனுடைய எதிர்பாவமான தென்மேற்குலேயே அதே மாதிரியான வாஸ்து நிறை குறைகள் ஏற்படும் என்றது என்னுடைய அனுபவம். இங்கே ஒரு விஷயம் வந்ததுன்னா இதனுடைய சார்ந்து இங்கே கட்டிடம் மூடி கட்டியிருந்தாங்கன்னா அங்கே கட்டிடத்தில் தென்மேற்கில் ஏதேனும் ஒன்றும் காலி இடத்துல வேரியேஷன் விட்டுருவாங்க. இதை பற்றி இப்போ சொன்னமான ஒரு ஈசானியத்தை மட்டும் பேசணுன்னா நிறைய விஷயங்களை பேசலாம். இப்போ ஈசானியம் மூடினால் அனைத்து சுபங்களும் தடைபட்டு போயிடும். அங்கே திருமணமாக இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தைகளாகட்டும், ஒரு ஆண் பிள்ளையோட வளர்ச்சியோ கல்வியோ ஒரு ஆன்மீகமோ இது சார்ந்த அத்தனை விஷயங்களும் இப்போ ஜோதிடமாக இருக்கும்போது, நாம் ஜோதிடர்கள் அதிகமாக இருக்கும்போது ஜோதிடர்களுக்கும் அது ஒரு சாதாரணமாக இந்த சகாதேவர் யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சில விஷயங்களை தெரியணும் இல்லைங்களா. அப்போ ஈசானிய பகுதியை நீங்கள் அந்த பகுதியில் ஒரு தண்ணி தொட்டி ஜலமூலையில் ஈசானியத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்கணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரேகையிலையும் வராமல் பார்க்கணும். அந்த ஈசானிய பகுதியில் தான் கதவு வைக்கணும்னு சொல்லுவோம். அந்த கதவுக்கு முன்னாடியும் இந்த தண்ணி தொட்டி வரக்கூடாது. இப்போ இத்தனை விஷயங்களையும் வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மனை அமைப்புகள் இருந்தால் தான் 100% வாஸ்துவில் கொண்டு வர முடியும். இப்போ இந்த ரேகையில் தண்ணி தொட்டியும் வரக்கூடாது, போர்வெல் வரக்கூடாது அப்படின்றது. அப்போ இந்த ரேகையில் வராமல் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அந்த இடத்தினுடைய அமைப்பை பொறுத்து அந்த தண்ணி தொட்டியினுடைய அளவீடுகளை நாம் சிறிது பெரிதாக மாற்றக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் வரும். சார் இப்படி வந்துட்டால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி அந்த கோணத்தில் வந்துட்டோம்னா பொருளாதாரத்தை கை வைக்குது, ஒரு மனுஷனோட ஆயுசை கூட பாதிக்குது அப்படின்றது தான் ஒரு அமைப்பாக தெரியுதுங்க. இங்கே பள்ளம் வரும்போதே அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான நைருதி என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியிலையும் வாஸ்து குறைகள் ஏற்படுறது. அப்போ ஆயுசு பாதிக்கணும்னா ஈசானியத்தில் இருக்கிற பள்ளம் அப்படி பாதிப்புங்களா? இது இல்லை. இதுக்கு தகுந்த மாதிரியே அந்த தென்மேற்குலேயும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. அப்போ ஈசான்யத்தை நாம் ரொம்ப முக்கியமாக, அது அங்கே கட்டிடம் துண்டிக்கப்பட்டாலும் சரி, அந்த துண்டிக்கப்பட்ட அமைப்பு நிறைய இடங்களில் வருது. இது எல்லாம் ஏன் வருதுன்னா அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. நாம் என்னதான் வாஸ்து பார்க்கணும் அது பார்க்கணுன்னு இத்தனை பேர் இருந்தாலும் அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்களுடைய வீடுகள் அமைஞ்சிருக்குது அப்படின்றதானுங்க. என்ன வாஸ்து படிச்சிருந்தாலும் அதை திருத்த முடியுதானா? திருத்த முடியறதில்ல. சரி, அதே மாதிரி அந்த வாஸ்து தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் எல்லாத்துக்கும் உடனடியாக சார் இல்லை சார் தென்மேற்குலேயே அங்கே கிணறு இருக்குது சார், தென்மேற்குலேயே டோர் வச்சுருக்காங்க சார், நல்லா இருக்காங்க சார். அந்த நல்ல திசாபுத்திகள் இருக்கும்போது அவங்களுக்கு சில பொருளாதாரங்களையோ சில நல்ல விஷயங்களையோ கொடுத்துருது. ஆனால் மேலே போனால் அண்ட பாதாளத்துக்கு வர வைக்கிறதும் இந்த வாஸ்து குறை அமைப்புன்றது ஒரு காரணமாகத்தான் இருக்குதுங்க. இதில் தென்மேற்கில் எடுத்துக்கிட்டோம்னா தென்மேற்கில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜலமூலை பார்த்து திருப்பி கட்டுறதுன்ற ஒரு கோட்பாடு இருக்குது. எந்த மாதிரி பாகையில் மனை திரும்பி இருந்தாலும் அங்கே நேர் திசைக்கு கட்டிடத்தை கட்டுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் சமீபத்தில் நிறைய பக்கம் பார்த்தேன். அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அதனுடைய தெற்கு
வேலி வந்து பார்த்திங்கன்னா வேலி அந்த காம்பவுண்ட் இந்த முள்வேலி தான் போட்டிருந்தாங்க. அது நேர் திசைக்கு இருக்குது, த்ரூ டிகிரி நேராக 90 பாகையில் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மேஸ்திரியோ அல்லது அவங்களுடைய மனப்பான்மையே எப்படி இருக்குதுன்னா, கட்டிடம் கொஞ்சம் ஜலமூலை பார்த்து திருப்பி கட்டணுன்ட்டு கொஞ்சம் திருப்பி கட்டிட்டாங்க. அங்கே போய் அளந்து பார்க்கும்போது தென்மேற்கில் அதிகமான காலி இடம், அக்னி பகுதியில் காலி இடம் குறைவு. திருமணனால என்ன ஆயிடுச்சு, வடக்கீசானி வளர்ந்துருச்சு, ஆனால் கிழக்கு அக்னி அதிகமாகி கிழக்கீசானி கெட்டு போச்சு. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த சில விஷயங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. நாம் எல்லாருக்கும் வாஸ்து நிறைகுறைகளை செய்ய முடியுதா அப்படின்னா அது முடியறதில்ல. அதே மாதிரி வாயு மூலையில் மட்டும்தான் செப்டிக் டேங்க் வைக்கணும்னு சிலர் யூடியூப்பில் நான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஜோதிடத்துலேயும் வாஸ்துவில் எல்லாம் வடக்கு எல்லாமே ஒட்டி இந்த சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் ஒட்டியே கட்டியிருப்பாங்க. இல்லை ரொம்ப இடம் குறைவாக இருக்கிற அங்கே வந்து விதிவிலக்கே இல்லையா, அவங்க எல்லாம் செப்டிக் டேங்க் என்ன பண்ணுறது, எல்லோரும் பாதாள சாக்கடையில் விட முடியுதா? பாதாள சாக்கடையில் விடக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட அதையும் அதற்கான பகுதிகளில் கொண்டு வந்திருக்கணும். வாயு மூலையில் டேங்கோ கழிவறையோ இருப்பது சிறப்பு தான். ஆனால் விதிவிலக்குன்ற மாதிரியான அமைப்புகளில் நெருப்பு காற்று ஒரு மூலகம் இன்னொரு மூலகத்தோட சேரும் பொழுது அங்கே எந்த ஒரு மூலகமும் இல்லாமல் போகிறதில்லைன்ற கோட்பாட்டுக்கு அடிப்படையில் நெருப்பும் காற்றும் சேரும் என்ற அடிப்படையில் நெருப்பு காற்று பகுதியில் அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைக்க இயலாத பொழுது அது கிழக்கு அக்னியில் அமைக்கலாம் என்றது என்னுடைய கோட்பாடாக இருக்கிறது. அப்படி அந்த கோட்பாட்டுக்கும் இன்னொன்று, இப்போ தெற்கு அக்னி பகுதி மொத்தமாக 19 தான். இப்போ நான் அங்கே தான் வந்து இந்த 16 திசைகளை கிழக்கு அக்னி தெற்கு அக்னின்னு இருக்குது. அது கிழக்கு அக்னின்னு எடுக்கும்போது கட்டிடத்தினுடைய தெற்கு வடக்கு நூல் பிடிச்சி அதுக்கு இந்த பக்கத்தில் கட்டிடம் தெற்க காலியிடம் விட்டுருக்கலாம். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நூலுக்கு அந்த பக்கம் வந்தாலும் கூட அது கிழக்கு அக்னியாகத்தான் வரும். கிழக்கு அக்னியிலையும் செப்டிக் டேங்க் 2ஆம் பட்சமாக போடலாம் அப்படின்னா அந்த இடத்த 4ஆக பகுந்து அந்த தென்வடல் நீளத்தை பாதியாக்கி அந்த பாதியில் பாதியாக்கி அதனுடைய மத்திய பகுதியில் இந்த செப்டிக் டேங்க் அமைச்சிங்கன்னா பெரிய தோஷங்கள் வர்றதில்ல. காரணம் என்னென்னா அங்கே வந்து சுக்கிரனுடைய ஆளுமைன்னு சொல்லுவது சுக்கிரனும் சூரியனோட சேர்ந்த அமைப்பு தான். அப்போ இந்த சூரியனோட பகுதி நெருப்பு தத்துவம் செய்ய வேண்டிய அந்த அக்னி பகுதியில் எப்படி கொண்டு போய் நீங்கள் இது வைப்பீங்கன்னா, கழிவறை என்பது அது ஒரு காற்று வாயு தானே வரும். மலை ஜலம் கீழே போகும்போது அது ஒரு நெருப்பு தத்துவம் அல்லது ஒரு எரிபொருள் தத்துவமாக மாறுறது. அந்த எரிபொருளாக மாறக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால இந்த கிழக்கு அக்னியில் போட்டால் தப்பில்லை. ஆனால் அதே கோட்டில் வீட்டினுடைய தெற்கு பக்கத்தில் விட்ட காலி இடத்திற்கு அந்த நூலை பிடிச்சி கிழக்க 10 அடியோ 20 அடியோ எத்தனை வேணாலும் இருக்கட்டும், அதற்கு அந்த நூலை பிடிச்சி அந்த தெற்கு சார்ந்த பகுதிகளில் ஒரு காலி இடமாக ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருந்தா அது சுக்கிரனுடைய அமைப்பு மிகப்பெரிய அடிவயிற்று பகுதி பெரிய வியாதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். என்னங்க, அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் வந்து அந்த கார்னர் பகுதியில் இப்போது நான் இந்த அக்னி மூலையிலேருந்து வாயு மூலை வரைக்கும் வரக்கூடிய ரேகைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூலைகளில் வரக்கூடிய எந்த விஷயமும் இருபாலருக்கும் வரும். அப்போ சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் சுக்லம் வறண்டு போகும். குழந்தையின்மைக்கு அது ஒரு பிரச்சனை. அது ஒரு விஷயம் மட்டுமல்ல அங்கே அக்னி பகுதியில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த 8 பகுதிகளுக்கும் பல வகையான பலன்கள் சொல்லலாம்ன்றது நான் என்னுடைய பாடத்திட்டத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். வடகிழக்குலையா இந்த இடத்துல பொதுவான விஷயங்களுக்கு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம். அங்கே தலைமகன், அதே மாதிரி பூர்வீகம், பரம்பரை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். இந்த ஆன்மீகம் சார்ந்துன்னா வடக்க சார்ந்து வந்தால் அங்கே கல்வியை சொல்லலாம், பெண்களை சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம். கிழக்கு சார்ந்த ஈசானியத்தில் ஒரு விஷயம் வந்தால் ஆண்களுக்கு தான் அதிகமாக சொல்கிறோம். ஆனால் கார்னர் பகுதிகளில் 2 பேருக்குமே சேர்ந்து வரும். என்னங்க, அதுக்கு இந்த பாகை முக்கியமான பாகையும் முக்கியம். ரொம்ப டீப்பாக நம்ம போனோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ விதிவிலக்குன்ற அமைப்பில் வாயு மூலையில் அமைக்க முடியாத ஒரு விஷயத்திற்கு விதிவிலக்காக கிழக்கு அக்னியில் அமைக்கலாம் என்றது தான். அப்படியே அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் இங்கே சொல்கிறோம். ஆனால் ஒரு 10 கோடி 5 கோடின்னெல்லாம் இப்போ நிறைய ஃப்ளாட்டுகளை பார்க்கும்போது அந்த இதுகளுக்கு எல்லாமே தென்மேற்கில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு தான் செல்வந்தர்களாக இருப்பாங்க. நான் கோயம்புத்தூரில் கட்டிகிட்ருக்கேன், இல்லை சென்னை போன்ற நகரங்களில் இண்டிவிஜுவல் வில்லா கட்டக்கூடிய நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தெற்கு தென்மேற்கு பகுதிகளில் நுழைவாயில் அல்லது பிரதான வாயில்கள் வச்ச அமைப்புகளில் பூராமல்
அவங்களுக்கு அந்த செல்வங்கள் அப்படின்றது, அதாவது நம்ம முதலமைச்சர் மாதிரி உள்ள குடும்பமோ காரைக்குடியில் இருக்கிற மாதிரியான குடும்பங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி பெருசாக இருக்காது. ஆனால் அடுத்து அங்கே உயிர்காரகம் பொருள்காரகம் இருக்குது என்னங்க. அதே மாதிரி எல்லா தோஷமும் எல்லா நேரம் நடக்குதானா, அந்த திசாபுத்திகள் நடக்கும் பொழுது தென்மேற்கில் பள்ளமாகில் மனைவாள் இன்ப சுகங்கெடும் மைந்தனின் மரணம். அப்போ மகனுக்கு ஈமக்கிரியை செய்யணும் அப்படின்னா அங்கே இந்த தென்மேற்கில் இருக்க செய்யணும். அந்த அந்த குழந்தைக்கோ அந்த அப்பனுக்கோ அங்கே 8ஆம் பாவத்தினுடைய தொட்டு திசாபுத்திகள் நடக்கும்போது தான் அது செய்யுது. எல்லா நேரத்திலும் எல்லா தோஷங்களும் எல்லாருக்கும் நடந்துறதில்லை. வடகிழக்கு பகுதி தூய்மையாக இருக்கணும். இப்போ வாஸ்து வித்யன்ற ஒரு நூலில் தென்மேற்கில் கழிவறை அமைக்கலாம்னு போட்டிருக்குது. நம்ம நூல்களை மட்டும் ஆதாரமாக வச்சுட்டு போனால் தென்மேற்கில் கழிவறை போட்டால் அங்கே இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வரும். அது ஆணினால் பெண் அவமானப்படுறாளா, பெண்ணினால் ஆண் அவமானப்படுறாளான்றதோ, அது அவமானம் மட்டுமில்லை, அதன் மூலமாக மது சூது அந்த இதெல்லாமே இந்த 3 வகையில் ஏதோ ஒரு வகையில் பணத்தை விட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த பணத்தை செலவழிப்பாங்க. அப்போது இது மாதிரி வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் அதே இடத்துல காலபுருஷ தத்துவத்தை வச்சும் நாம் பலன் சொல்ல முடியுமுங்க. சாதாரணமான காலபுருஷ தத்துவம் வடகிழக்கிலிருந்து மேஷ ஆரம்பிக்கும். அப்படி போட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் மீன ராசி வடகிழக்கில் வந்து நிற்கும். ஆனால் என்னுடைய இந்த தர்ணிய பசிய வாஸ்து அப்படின்ற வகையில் நான் வச்சுருக்கிறது வாயு மூலையிலிருந்து தான் நான் இந்த பஞ்சபூத தத்துவங்களை எடுப்பேன். நீங்கள் இப்படி வடகிழக்கிலேருந்து போட்டுட்டு அந்த கிரக அமைப்புகளை அப்படியே தூக்கி மேலே பிடிச்சிங்கன்னா வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் நாம் அது மாதிரியே அமைஞ்சிருக்குதுன்றத வாஸ்து ஈஸ்வரன் ஐயாவுடைய அமைப்பில் நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் இப்படி போட்டு பலன் எடுத்திங்கன்னா இந்த வாயு மூலையிலிருந்து மேஷ ரிஷபம்னு போட்டிங்கன்னா இந்த தென்கிழக்கு மூலையை பற்றி உண்டான விஷயங்களையும், தென்கிழக்கு மூலை 6ஆம் பாவம் என்ற அமைப்பு அதனுடைய பாவக காரகங்கள் என்னன்றதை தொட்டு நாம் பலன் எடுத்தால் எல்லாம் சிறப்பாக வருதுங்க. அப்போ இது எடுத்து இந்த 12 பாவங்களையும் வரும்போது அந்த தென்மேற்கு பகுதியில் வடமேற்கு வாயு பகுதியில் மீனராசி நிற்கும். நாம் பலன் சொல்லி கொடுக்கும்போது அது வெளிநாடு தொடர்பான விஷயங்களை சொல்கிறோம், தொழில் பாவங்களை சொல்கிறோம். அங்கே சனி பகவானுடைய திசை மேற்குன்னு சொன்னால் அந்த சனி பகவான் வலிமையாக இருந்தால் தான் இங்கே தொழில் இருக்குது, ஆயுசும் இருக்குது. 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கிடந்தோம்னா சனி பகவான் வலிமை இல்லைன்னா ஆயுசும் இல்லை, தொழிலும் இல்லை என்னங்க. அப்போ அந்த 7.5 சனி அஷ்டமச்சனியெல்லாம் வந்து அதற்குண்டான நிவர்த்திகளை செஞ்சுக்கிட்டு நாம் போனோமே தவிர அஷ்டமச்சனி நடக்குது இன்றைக்கி 7.5 சனி நடக்குதுன்ட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. கண்டிப்பாக எல்லாத்திற்கும் ஒரு தீர்வுகளும் இருக்குது. அப்படின்றதுனாலையும் வாஸ்துவில் கிரகங்களும் இணைஞ்சு தான் வரும். ஆனால் கிரகங்களுடைய செயல்பாடுகளும் வாஸ்துவனுடைய செயல்பாடுகளும் வேறு வேறானது. வாஸ்து ஒரு சயின்ஸின் படி நடக்கக்கூடியது. கிரகமும் சயின்ஸின் படியாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் அந்த திசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரியான பலாபலன்கள் வேறு, வாஸ்துவனுடைய அமைப்புகள் வேறு. இது நிலையானது, அது மாறுபட்டது அப்படின்ற கோட்பாடின் அடிப்படையில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த சகாதேவர் 5வது ஜோதிட மாநாட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரோஷன் ஐயா அவர்களுக்கும் சிவசூரியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். இதுவரை வாஸ்து பற்றி சிறப்பாக நமக்கு விவரித்து சொன்ன வாஸ்து பாலச்சந்திர ஐயாவுக்கு பெரிய நன்றி. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள்.